இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மூன்றாம் கண் அப்படின்ற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படம் எந்த வகையில வித்தியாசம், இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்தலாமா. இந்த படத்தோட வித்தியாசமான பார்ட் என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இங்க என்ன நடக்க போகுது, அதாவது ஒரு கொலை. அதுக்கு ஒரு 4 சஸ்பெக்ட் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே காட்டிடுறாங்க. இதுல ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்காங்க. அந்த கொலையை இந்த படத்துல நாங்க சொல்ல போறது கிடையாது, நீங்களா தான் கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி வியூவர்ஸ் கிட்டயே ஒரு புது முயற்சியா இந்த படத்தோட கிளைமேக்ஸை கொடுத்துருவாங்க. அது என்ன ஏது அப்படின்றத படத்துக்குள்ள போய் பார்த்தலாமா. ரைட், இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேக்டரியில எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் மாதிரி காமிக்கிறாங்க. மத்தியான நேரம் அப்படின்றதால சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையா வந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் விழுந்து போய் கிடக்க கிட்ட போய் பாக்குறாங்க. அப்பதான் அங்க இறந்து போய் கிடக்கிறது இந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே பயங்கர பதட்டத்துல இருக்கும்போது அப்படியே கட் பண்ண முதல் சஸ்பெக்டான திலீபன் அப்படின்றவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் ஒரு மாதிரி தனிமையிலே உட்காந்துக்கிட்டே இருக்கார். காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த சத்தங்கள் அப்படின்னா ஆகவே ஆகாது. தன்னோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா வீட்டுக்கு போற எண்ணம்லாம் கிடையாது. அமைதியான ஒரு பில்டிங் இருக்கு, அங்க போய் படுத்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்காரர் வர்றாரு. அப்படியே கட் பண்ண போலீஸ்காரர் கொண்டு போய் அவரோட வீட்டுல இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போக, அப்பதான் இவரோட மனைவி தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அதாவது தன்னோட கணவர் அடிக்கடி காணாம போயிட்டாரு, போன் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ்க்கு போன் அடிப்பாங்க. சோ இதனாலதான் இன்னைக்கு ஒரு போலீஸ்காரர் கூட்டு வந்திருக்காரு போல. அவர் உள்ள வந்ததும் எங்க போனீங்க நீங்க, இதே உங்களுக்கு வேலையா போச்சா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்க, இவருக்கு சத்தம் அப்படின்னா சுத்தம் ஆகாது இல்லையா. இதனால ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. தன்னோட குழந்தை வர கத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த சத்தத்துக்காக மட்டுமே தான் நான் இங்க வர கிடையாது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்படியே கற்பனா இதுக்கு அடுத்த நாள் தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆபீஸ் போக, அங்கதான் ஜெனரல் மேனேஜரான சதாசிவம் அப்படின்றவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பயங்கரமா சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே. இன்னொரு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க கூட பயங்கரமா கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இது இவருக்கு பயங்கர கோபத்தை கொடுக்குது. என்னதான் இருந்தாலும் மேனேஜர் ஆச்சு, இதனால சார் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்க, இந்த மேனேஜர் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுப்பா, நான் அப்படிதான் வைப்பேன், உன்னால முடிஞ்சா இங்க இரு இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி முறைக்க அவரை திட்டி அனுப்பும் போது இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்க, இவரோட வீட்டுல பயங்கர வெட்கையா இருக்கு அப்படின்னு தலை கதவு எல்லாத்தையும் திறந்துக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு இவரோட மனைவி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது எக்கச்சக்கமான சத்தங்கள் இவரோட காதுகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். இவ்வளவு சத்தத்துல எப்படி நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அடைச்சு வைக்கும் போது இவரோட மனைவி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சோ சத்தம் அப்படின்றது இவருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, கூட இருக்கிறவங்களுக்கு அது தொல்லையா இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஆபீஸ் போகும்போது அந்த மேனேஜர் இருக்கா இல்லையா, இவரை படாத பாடுபடுத்த ஆரம்பிக்கிறாரு. இவரோட சேர்லயே உட்காந்துக்கிட்டு, உன் சேர்ல நான் உட்காந்தா என்னப்பா, அது உட்கார எனக்கு அதிகாரம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த வேலையை பண்ணியா, ஆமா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனியா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இங்க ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மாதிரியோ, இதனால இந்த வேலையை வேணாமே நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பொழைச்சிக்கலாமே அப்படின்னு மாதிரி மனைவி கிட்ட இதை பத்தி பேசும்போது இவங்க 2 பேருமே காதலர்கள். வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு வேலைக்கு போல அப்படின்னா கொஞ்சம் பிரஷர் ஆயிடும். நான் வேணா ஒண்ணு பண்ணுவா, என்னோட அம்மாவை இங்க கூப்பிடுவா, அவங்க குழந்தைய பார்த்துப்பாங்க. நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னாலும் நம்ம 2 பேரும் சம்பாதிக்கலாம் இல்லையான்னு யோசிக்கும் போது இவரோட மைண்டுக்குள்ள வர முதல் தாட், அவங்க வந்தாங்க அப்படின்னா கத்தாம இருக்கவே மாட்டாங்க. இதனால பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இதுக்கு அடுத்த நாள் காலையில வேலைக்கு போகும்போது அங்க ஓடுற மிஷின் சத்தங்கள் இருக்கு இல்லையா, இவரோட காது தொலைக்குது அப்படின்ன மாதிரியோ பயங்கர டென்ஷனா இருக்கும்போது அப்பதான் மதியம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறார். அங்க மேனேஜரை பாக்குறாரு. மேனேஜர் இல்ல சார் எம்டியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போய் இந்த மாதிரி ஒரு ஆஃப் டே எனக்கு லீவ் தேவைப்படுதுன்னு சொல்ல, என்ன இப்பதான் ஒரு லீவ் எடுத்தீங்க அதுக்குள்ள எடுக்கிறீங்க, சரி போங்க, ஆனா அடிக்கடி லீவ் எடுக்கிறீங்களா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஜிஎம் போஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இவருக்கு ஃபர்ஸ்ட் வர தாட் எல்லாமே அந்த சதாசிவம் இருக்காரு அப்படின்றத அவரை பத்தி அவர் யோசிப்பார். நீங்க உங்களை பத்தி மட்டும் யோசிச்சுக்கோங்க சொல்ல இவர் கிளம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சதாசிவம் உள்ள என்ட்ரு ஆகுறாரு. எங்கப்பா போறீங்க, வீட்டுக்கு போறீங்களோ, நான் கொஞ்ச நேரம் இல்ல அப்படின்னா உள்ள இப்ப அந்த சின்ன பையன் கிட்ட பெர்மிஷன் வாங்கி கிளம்பலான்னு பாக்குறீங்களோ, நிறைய ஸ்டாக் வந்திருக்கு, அதை எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணிட்டு நீங்க அப்புறமா போன என்ன அப்படின்ற மாதிரி கட்டாயப்படுத்தி இவரை உட்கார வச்சு வேலை வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு செம்ம கடுப்பாகுது. வேகமா நடந்து போய்கிட்டே இருக்கு. எதிரில் அங்க இருக்க ஒரு மெக்கானிக்கை இடிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேரோட ஐடி கார்டு பொத்துன்னு விழுந்து போக அந்த டீ கொடுக்குற நபர் ஓடி வந்து, சார் என்ன சார் ஆயிடுச்சு, ஐடி கார்டு கீழே விழுந்துருச்சா அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் ஐடி கார்டு எடுத்து கொடுக்கும் போது இங்க நிறைய கேரக்டர்ஸ், அதாவது சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரே கம்பெனில தான் இருப்பாங்க. சோ அவங்களோட கிராஸ் ஓவர் அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கும். இதை ஒரு பக்கம் வச்சுட்டு இங்க ஒரு லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போனா இல்லையா, அங்க போகுமா அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செல்ல ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல மெக்கானிக் தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஐடி கார்டுல பஞ்சன் எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே போக, இந்த மனுஷன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வேகமா சார் டைம் முடிஞ்சிருச்சு, என்னோட வேலைகளையும் நான் முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபைல் நீட்டும் போது அந்த மனுஷன் லிட்டரலி இவரை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இருப்பா போன் தானப்பா பேசிக்கிட்டு இருக்கேன், போனை பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன்
டென்ஷன் ஆயிட்டு சார் எனக்கு வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போனை கட் பண்ணிட்டு இவ வீட்டுக்கு போய் நீ என்னடா பண்ண போற உன்னோட மனைவியை விட்டு நீ ஜாலியா இருக்க போற அதை இங்கே பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி சில கொச்சையான வார்த்தைகளை பேசும்போது டென்ஷன் ஆயிட்டாரு. பிடிச்சி ஒரு தள்ளும் போது பொத்துன்னு விழுந்து போக இவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சார் எழுந்துருங்க சார்னு கையை கொடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல பேச்சு மூச்சு இல்லாம அவர் இறந்து போய் கிடக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அங்க இருந்து வேகமா கிளம்பி ஓடி போறாரு அப்படின்ற மாதிரியோ அப்படியே கற்பனை பிரசன்ட்ல அங்க ஜிஎம் இறந்து போயிட்டார். அங்க இருக்க எல்லாருமே பயங்கர பதற்றத்தோட இருக்கும்போது ஜிஎம்மோட வீட்டுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி போனை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கால் கனெக்ட் ஆகுற மாதிரி தெரியல. அப்போ ஒரு போன் கால் வந்தது. இவங்க எடுத்து பேச ஆரம்பிக்க இந்த மாதிரி ஜிஎம் இறந்து போயிட்டாங்கமா நீங்க யாருமான்னு கேட்கும்போது கால் கட் ஆகுது. மறுபடியும் ஒரு கால் ரிசீவ் ஆனது ஜிஎம்மோட வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியுது. சோ நடுவுல போன் பண்ணது யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க குழப்பத்துல இருக்கும்போது ரெண்டாவது சஸ்பெக்ட் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஹரிணி அப்படின்றது அவங்களோட பேர். சோ இவங்களோட அம்மாவோட இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. 2 வயசா இருக்கும்போது அப்பாவுக்கும் அம்மாக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியோ அப்பா இப்பதான் ரீசெண்ட் டைம்ல இறந்து போயிருக்காரு. அந்த இறந்து போற காலகட்டம் வரைக்கும் இருக்கு இல்லையா அது வரைக்கும் இந்த ஃபேமிலிக்கு பினான்சியலா உதவிக்கிட்டு இருந்தார். அதாவது கோர்ட் ஆர்டரின் பேர்ல இருக்கும். இப்போ இறந்து போனதால இந்த ஃபேமிலி என்ன பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு நிலைமை. இதனால தன்னோட பொண்ணு அதாவது ஹரிணி இருக்காங்க இல்லையா இவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஏதாவது இன்டர்வியூ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஜென்சி அப்படின்ற இவங்களோட ஃப்ரெண்ட் இவங்க கூட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னாவே கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஜோன் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இண்டிபெண்டன்டான உமன் அப்படின்ற மாதிரியோ இவங்க கிட்ட அதாவது ஹரிணி கிட்ட இதை பத்தின நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அப்படியே கற்பனை ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க. அங்க இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்குது சதாசிவம் அப்படின்ற மாதிரியோ உங்களோட ஊர் எங்கமா இருக்கு அப்ப நீங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கீங்களேமா அப்படின்ற மாதிரி அவங்களோட அழகை வர்ணிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல தான் அந்த திலீபன் இருக்கா இல்லையா அவர் கிராஸ் ஆகுறாரு அப்படின்ற விஷயங்கள் காமிச்சிட்டு இவங்க ஒரு ஊரை சொன்னதோ அதே ஊர் தாமா நானு அவங்களோட அம்மாவோட பேர் என்னமான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சரிம்மா உங்களோட வேலை விஷயம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன் நீங்க இங்க இருந்து கிளம்புதான்னு சொல்ல அப்படியே கற்பனை ஒரு நாள் கழிச்சு அந்த பக்கமா போய்கிட்டே இருக்கும்போது இவர் அவங்களோட வீட்டுக்கே போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க இவங்களோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னம்மா இவங்க தான் உங்க அம்மாவா சரி இந்த பக்கமா போனேன் பாத்துட்டு போலாமே வந்தமா ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களோட வேலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகலாம் ட்ரை பண்ண உப்மா வாசம் அடிக்குது. உங்க வீட்டுல உப்மாவோ எனக்கு உப்மா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கொஞ்சம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு தர முடியுமா அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இந்த விஷயம் அருணியோட ஃப்ரெண்டுக்கு போக ஆரம்பிக்குது. எனக்கு என்னமோ அவன் உங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கான்னு தோணுது. அவன் உப்மா வாங்கலாம் வரலவா உன்னை ஏதாவது பண்ணணும்னு வந்திருக்கான் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோமான்னு சொல்லி ஒரு சின்ன வேலை விஷயமா ஹாஸ்பிட்டல் போக அங்க அந்த மெக்கானிக் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா எதிரில் வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களை பாக்குறாரு. அப்படியே கற்பனா இவங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அம்மா வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ முன்னாடி ஒரு வேலை விஷயமா போன இல்லையாமா அந்த வேலை வேணாமா வேற ஒரு வேலை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஜென்சி போன் பண்ணி கூப்பிடுறா. எவ்வளவு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வர முடியுமான்னு கேட்க இவங்க தன்னோட போன் எடுத்து பாக்குறாங்க. எந்த காலும் வரல உன்னோட கால் கனெக்ட் ஆகல அப்படின்ற மாதிரி அவன் எனக்கு கால் பண்ணா சரி நீ உடனடியா கிளம்புமா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது இவங்க பயணப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ஒரு கார் வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது இவங்க அந்த வர போர்ஸ்ல பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. காருக்குள்ள இருந்து ஒரு மர்ம நபர் இறங்கி வராரு. அப்படியே கற்பனா இவங்க பால் அடைஞ்ச ஒரு பில்டிங்ல இருக்காங்க. உடம்புல நிறைய கீறல்கள் துணி எல்லாமே கிழிஞ்சு போயிருக்கு. இது மூலமா இங்க என்ன நடந்திருக்கோ அப்படின்றத இவங்க உணர்றாங்க. சுத்தி முத்தி தேடி பார்க்கும்போது அங்க இவங்களோட பேக் மட்டும் தான் இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு இவங்களோட ஃப்ரெண்டு போய் சந்திச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும் போது இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சும்மா விடக்கூடாது இதை கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் ஆகணும் வா இங்க இருந்து போகலான்னு சொல்ல இவங்களோட ஃப்ரெண்ட் அதாவது ஹரிணி இருக்காங்களே தயங்குறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போக வேணாம் அம்மா பயந்துருவாங்க. ஆனா அதுக்காக இதை எப்படியே விட முடியாது இல்லையா பண்ணது யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் அந்த ஜெனரல் மேனேஜர் இருக்காரு. அவர் இவங்களோட தாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. காரும் பாத்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இவங்களோட வீட்டுக்கு வந்து போகும்போது கார் பின்னாடி இருக்க ஒரு ஸ்டிக்கரை கவனிச்சிருப்பாங்க. இவங்க மயக்கம் போட்டு விழுந்தது ஒரு நபர் ஓடி வந்தாருன்னு காமிச்சிருப்பாங்க இல்லையா அவரோட கார் பின்னாடியும் இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான். சோ அவர் இந்த வேலையை பண்ணிருப்பாரோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்களோட அம்மா உன்னோட ஃப்ரெண்டு போன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த விஷயத்துல ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அவங்களோட அம்மா நம்பரே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி போன் பண்ணதா இவங்க சொல்றாங்க. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா வீட்டுக்கு போய் இதை விசாரிக்கும் போதுதான் முதல்ல அவங்க சொல்ல தயங்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஜெனரல் மேனேஜர் இவங்களை பார்க்கணும் அதாவது அருணியை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாம் இங்க வரவே கிடையாது. அவரோட முழு போக்கஸும் அருணியோட அம்மா. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 2 பேரும் ஒரே ஊர் தான் அப்படின்ற மாதிரி ஹரிணி சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த சமயத்துல இவருக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருந்திருக்கும். வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரோட முன்னாள் காதலி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. உனக்கு மட்டும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் எப்பயோ தெரிஞ்சதுன்னு பையன் நான் உன்னை அப்படியே வந்து தூக்கிட்டு போயிருப்பேமா உன்னை நான் இவ்வளவு நாள் காக்க வச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அணுவா அவங்கள சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு அதாவது இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது உள்ள வந்து இவங்க கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டே இருக்க உன்னோட பொண்ணை நீ எங்கேயா
எப்படியாவது அனுப்பிச்சு உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மதியானம் நான் கட்டாயமா வருவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அங்க இருக்க உப்புமா வாங்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்க இவங்க இதனாலதான் தன்னோட பொண்ணை இங்க இருந்து அனுப்பி வச்சாங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அம்மாவை பார்க்க வந்துட்டு வர வழியில தான் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கானோ அப்படின்ற எண்ணங்கள் இவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அம்மா மூலமா ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அம்மா காலையில டிஃபன் பாக்ஸ்ல உப்புமா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த உப்புமால விஷம் கலந்து கொடுத்திருக்காங்க. சோ தன்னோட பொண்ணுக்கு எந்த விதமான பாதிப்பும் இந்த விஷயத்தால எதுவும் வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்ப பார்த்திருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இங்க பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த ஜெனரல் மேனேஜர் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் இவங்களுக்கு வந்து சேருது. சோ உப்புமா சாப்பிட்டு அந்த மனுஷன் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ணா பிரசன்ட்ல அந்த உப்புமா ஒரு சாப்பிடாமலே இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கவங்களா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு சஸ்பெக்ட போக ஆரம்பிக்குது. பிரகாஷ் அப்படின்றது அவருடைய பேர். அதாவது இந்த கம்பெனியோட ஒரு ஓனர் காமிச்சாங்க இல்லையா, அந்த மனுஷன் தான். இவரோட அப்பா ரீசெண்ட் டைம்ல இறந்து போயிட்டாரு. இதனால கம்பெனியோட மொத்த பொறுப்பும் இவர்கிட்ட வந்துருச்சுன்னு இருக்கும். இதை தாண்டி இவருக்கு பர்சனலா ஒரு பயங்கரமான ஒரு நோய் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா பெண்கள்ல யாராவது கொடுமைப்படுத்தினாங்க, ஏன் யாராவது கோபமா பேசினாங்க அப்படின்னா கூட இவருக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆரம்பிச்சிடும். இப்ப கூட ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு மாதிரி பேசிட்டார் அப்படின்றதுக்காக அவர் பயங்கரமான முறையில அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு டாக்டரை போய் சந்திக்கிறாரு. நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லி எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம் பார்த்து டாக்டர் அவர் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு சரியா வேலை செய்யல அப்படின்றதுக்காக கண்ணத்திலே ஒரு அறை விடும்போது இந்த ஒரு விஷயத்தாலதான் இவர் ட்ரிகர் ஆகிட்டு இருக்கா இல்லையா, இப்ப கண்ணெதிரில பார்க்கும்போது அவரை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கு. இங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு காமிக்காம இவர் எம்டியா இருக்காரு. இதனால ஆபீஸ் போறாரு, அங்க இருக்க வேலைகள் எல்லாத்தையும் பார்க்கணும் ட்ரை பண்ண. இவருக்கு ஒரு பிஏ இருக்காங்க, அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க டீ குடுக்கிற நபர் வேக வேகமா ஓடி வந்து ஒரு மிஷின் ஒர்க் ஆகல, எங்க ஜிஎம்ஓ இல்ல சார், என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் ஒரு 4 வருஷமா இன்ஜினியரிங் படிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன், அந்த எண்ணெய் எதுன்னு கவனிச்சுக்கிறேன்னு அந்த இடத்துக்கு போறாரு. எண்ணெய் ஊத்தி ட்ரை பண்ணுங்கப்பா. அங்க இருக்க எல்லாரையும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுல இருக்க பிளேட் ஒருத்தரோட கையில் அடிக்க ஆரம்பிக்குது. இதனால அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு தான் நான் ஜிஎம் வரட்டும்னு சொன்னேன். இப்ப பாருங்க ஒருத்தருக்கு அடிப்பட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க சதாசிவம் இங்க வர ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. தம்பி நீங்க வந்தீங்களா, ஏசி ரூம்ல இருந்தீங்களா, ஏதாவது நோன்னீங்களா போனீங்களான்னு இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி டீல் பண்ணணும் தெரியுமா அப்படின்ற மாதிரி மெக்கானிக் இருக்கா இல்லையா, அவரோட பேர் சண்முகம் அப்படின்றத அவரை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க சொல்ல ஒரு 5 நிமிஷத்துல பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. வேலைக்காரன் எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றதோ, யார்கிட்ட திறமை இருக்கு யார்கிட்ட திறமை இல்ல அப்படின்றதோ கண்டுபிடிக்கிறதோ ஒரு புது விதமான ஸ்கில் தான் தம்பி, அதை நீ இன்னும் வளர்த்துக்கணும் அப்படின்னு அனுப்பி வைக்க இவர் ஏற்கனவே ஒரு மாதிரியான ஆள் தான் இல்லையா, தனிமையில போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பனே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்ல மாட்டான், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கிறது, எனக்கு பொண்ணுங்க கிட்ட ஆஷா பேசினாலும் சரி பசங்க கிட்ட ஆஷா பேசினாலும் சரி ரெண்டுமே எனக்கு கோபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அன்னைக்கு ஈவினிங் போய் அம்மா மடியில படுத்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அவர் ரீசெண்டா ஒரு டாக்டரை போய் சந்திச்சா இல்லையா, அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது. வேகமா அங்க போகும்போது இந்த டாக்டர் கூட ஒரு லேடி வேலை செஞ்சாங்கன்னு இருக்கு. அந்த லேடி இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் எதுவும் பண்ணலமா, அன்னைக்கு நான் இவர் சும்மா அடிச்சுட்டு தான் போனேன், அதுக்கப்புறமா என்னமா ஆச்சுன்னு கேட்க இல்ல உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பயந்து அந்த லேடி அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இவர் நியூஸ் பேப்பரை எதிர்ச்சியா பார்க்கும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் அடிச்சார் இல்லையா, அந்த நபரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ 2 சம்பவங்கள் இவரால நடந்ததா இல்ல எதிர்ச்சியா நடந்ததா அப்படின்ற மாதிரி தெரியாம இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அவருக்கு ஒரு பிஏவா ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க வேலைக்கு வரல, வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, அதாவது ஜிஎம் கிட்ட அவங்க இன்னைக்கு வேலைக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசிக்கிறாரு, இல்ல சார் நம்ம வேலையை விட்டு அனுப்பிட்டோம், திருப்பி கூப்பிட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது சார், நம்ம வேற ஆள் எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹரணி இன்டர்வியூ நடந்தது இல்லையா, அதை இங்க கனெக்ட் பண்றாங்க. சோ ஹரணிக்கு வேலை கொடுக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி பெண்டிங்ல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இங்க இருந்து போன பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஜிஎம் ஆல கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் அந்த ஜிஎம் அவங்களை அடிச்சுட்டார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ ட்ரிகரிங் பாயிண்ட் அந்த ஜிஎம் தொட்டுட்டான். இதனால அவன் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு 2 எம்ப்ளாயிஸ் இந்த மிஷின்ல இருந்து பயங்கரமா ஷாக் எடுக்குதியா, ஆளுங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை இவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜிஎம் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு யாரும் பார்க்காத நேரத்துல அதுல இருக்க ஷாக் அந்த ஜிஎம் தொடும்போது கனெக்ட் பண்ணி விட பொட்டுன்னு அவர் விழுந்து போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது மூலமாவும் அவர் இறந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு தாட்டு நமக்குள்ள பதியப்படுத்திட்டு அப்படியே கற்பனா பிரசன்ட்ல அந்த மனுஷனை இங்க இருந்து அதாவது அவரோட உடலை இங்க இருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது எம்டி யோசிக்கிறாரு, ஆம்புலன்ஸ் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், ஒரு பண்ணுங்கப்பா ஆம்புலன்ஸ்ல டெட் பாடியில ஏத்த மாட்டாங்க, அவரோட கார் இருக்கு இல்லையா அதுல கொண்டு போங்கப்பான்னு சொல்ல இவங்க வெளியில வந்து பார்க்கும்போது அந்த ஜிஎம் ஓட கார் அங்க காணும். இதனால பயங்கர ஷாக்கா இருக்கும் போது மறுபடியும் 4வது சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி சண்முகம் அப்படின்ற ஒரு மெக்கானிக் இருக்காரு, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த மனுஷன் வாய் பேச முடியாம இருக்கும், ஆனா இவருக்கு எல்லா விஷயத்திலும் இவருக்கு உறுதுணையா இருக்கிறது
இருக்கும்போது இவரோட மனசாட்சி, அதாவது மனசாட்சி அப்படின்றது ஒரு கேரக்டரா இருக்கு. ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜிஎம் வந்து இவரை கூப்பிட்டு அதை என்னன்னு பார்ப்பான்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த சீன் இங்க கனெக்ட் ஆகுது. வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் அங்கிருந்து பயணிக்க ஆரம்பிக்க இவருக்கு ஒரு பயங்கரமான வீக்னஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இவருக்கு பெண்கள் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஈர்ப்பு. இவருக்கு கல்யாணம் ஆகாததால இது இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரியோ, இதுக்கு இவரை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறது இவரோட மனசாட்சி. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இவரோட ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா கீழே இருக்காங்க, அவங்களோட கணவர் கனடால இருக்காரு. இதனால கணவரோட அன்புக்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த இவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. மனசாட்சியும் இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு கிடைக்காதரா, அந்த வாய்ப்பை நீ எடுத்துக்கோடா அப்படின்ற மாதிரி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்க இவர் வீட்டுல ஆள் இல்லாத சமயமா பார்த்து அவங்களோட படுக்கறை வரைக்கும் போயிட்டாரு. பட்டுன்னு இவங்களோட மாமியார் வந்ததால உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி வர, இதுக்கு நடுவுல தான் இவர் ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு வயசான நபர் விழுந்து போயிட்டார். அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக அங்க அரிணி கிராஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இங்க கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த மனுஷன் மனசாட்சியோட தான் முழுக்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல இந்த ஜிஎம் இவர் கூப்பிட்டு நிறைய வேலைகளை வாங்கிக்கிட்டே இருக்க இவர் வேலைகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு ஜிஎம்க்கு டெய்லி ஒரு ஜூஸ் கொண்டு போவாருன்றப்போ அந்த ஜூஸை நீ எங்க தாயா வாங்குற, சூப்பரா இருக்கு, எனக்கும் கிடைக்குமாறு கேட்டு வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்க. இதுக்கு நடுவில் இவரோட மனசாட்சி இருக்கா இல்லையா, இவரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ஜிஎம் எவ்வளவு வேலைகளை வாங்கிட்டே இருந்தாலும் அவன் உனக்கு ஒரே ஒரு உதவி கூட பண்ண போறது கிடையாதா, நீ இவனோட வாழ்க்கையை பாருடா அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் திலீபன் இவர் வந்து இருக்கிறார். அந்த சமயம் பார்த்து ஐடி கார்டு ரெண்டு பேரும் தெரியாத நம்ம மாத்தி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க, ஒரு பக்கம் திலீபன் அந்த வேலைகளை, அதாவது அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்க, இங்க இந்த மனுஷன் மெக்கானிக் வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஜிஎம் இவரை கூப்பிடுறாரு. மிஷின் ஷாக் அடிக்குதான், செக் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்க ஃபுல்லா செக் பண்ணிட்டு பீஸ் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இதை வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு ஒரு 2 நாள் ஆகும் ஆர்டர் போட்டா வர்றதுக்கு. இதனால நீ ஒன்று பண்ணு, என்னோட கார் இருக்கு, சும்மா தான் இருக்கு, எடுத்துட்டு போ, ஏன்னா உனக்கு வண்டி இல்லை அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், பிளாக் மார்க்கெட்ல அதிகமா இருந்தாலும் பரவாயில்லையா, நீ இதை வாங்கிட்டு வாயா அப்படின்ற மாதிரி கார்ல அனுப்பி விட்டுருப்பாரு. ஸோ பஞ்ச் எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் வெளியே கிளம்பி கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஹவுஸ் ஓனர் லேடி இருக்காங்க இல்லையா, வேற ஒருத்தர் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. கூட இருக்க மனசாட்சியோ அவ உனக்கு காதலிக்கலாம் இல்ல போலியே, அவளுக்கு ஒரு ஆண் துணை தேவைப்பட்டிருக்கு, அந்த ஆண் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டா போலியே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு கிராஸ் ஆகுறாங்க, பொத்துன்னு மயக்கம் போட்டு விடுறாங்க. ஸோ ஹரிணி இருக்காங்க இல்லையா, அவங்க இங்க கனெக்ட் ஆகுறாங்க. மனசாட்சியும் இதுக்கு மேல ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுரா, நீ ஒரு பண்ணு, அவளை தூக்கிட்டு போடா, எல்லாமே தன்னால நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல மனசாட்சியோட விஷயங்களை இவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங் கொண்டு போய் அங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் நல்ல மனசாட்சி, இன்னொரு பக்கம் கெட்ட மனசாட்சி, ஒண்ணு வேணான்னு சொன்னாலும் இன்னொன்னு உன்னோட காமம் அப்படின்றது அளவில்லாம இருக்குல்லையா, எடுத்துக்கோ, இங்க உன்னை தடுக்க யாருமே இல்லைன்னு சொல்ல இவர் அதை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறார். அங்கிருந்து கிளம்பணும் ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணோட பேக் இருக்கு, அதை தூக்கி போட்டு போகும்போது அப்பதான் இவரோட ஐடி கார்டு தெரியாம அங்க விழுந்துருச்சு அப்படின்னது நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ண பிரசன்ட்ல. ஸோ 4 பேரோட மோட்டிவை காமிச்சிட்டாங்க. இதுல யார் கில்லர் அப்படின்னது நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி 4 பேரோட பிரசன்ட் லைஃபுக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஸோ முதல் நாள் அந்த திலீபன் இருக்கா இல்லையா, வழக்கம் போல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பில்டிங்ல போய் மௌனமா படுத்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க வராங்க. வழக்கம் போல அவங்களோட டிராவல் பண்ண ஆரம்பிக்க இந்த பில்டிங்க்கு கீழே இவரோட ஒரிஜினல் ஐடி கார்டு கிடைக்க ஆரம்பிக்குது. சந்தேகமா இவரோட ஐடி கார்டை பார்க்கும்போது அதுல இருக்குது சண்முகத்தோட புகைப்படம். ஸோ குழம்பி போறாரு. அங்கிருந்து அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக மனைவி இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் நடந்த விஷயங்கள் எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல. ஒரு மாதிரி மௌனமா இருக்கும்போது அவங்க கவனிச்சுட்டாங்க, வேலையில ப்ரெஷரா இருக்கு, இல்ல வேலை பார்க்க முடியல அப்படின்னா தாராளமா நின்னுக்கோங்க, நம்ம வேற வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க. உங்களோட ஜெனரல் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவர் இறந்து போயிட்டாராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவரோட முகத்துல ஒரு மாதிரியான பயம். அப்படியே கற்பனா இங்க ஹரிணியோட ஃபேமிலி, ஸோ அம்மா உப்மா கொடுத்துதான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவ ஒரு கெட்டது பண்ணாமா, அதனால இப்படி நடந்துருச்சு, நீங்க ஒரு கவலைப்படாதீங்க மாதிரி இவங்களை சாந்தப்படுத்திக்கிட்டே இருக்க பிரகாஷ் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவரோட அம்மா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி, அம்மா முதல்ல அந்த டாக்ஸி டிரைவரை நான் அடிச்சுட்டு தான் வந்தேன், அவர் எப்படி இறந்து போனார் அப்படின்றதும், அந்த டாக்டர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு, இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே கிடையாதுமா, எனக்கு என்னமோ இதை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. அதை தாண்டி மேனேஜரை பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ஷாக்கை தொட்டார் அப்படின்னா கொஞ்சம் செதறுவாரு, அது மட்டுமே தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனா அவர் இறந்து போவார்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அம்மா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பிட்டா பேசிக்கிட்டே இருந்தவர், இது எல்லாமே நான் தான் பண்ணேன், உன்னோட கணவர் உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தா இல்லையா, அவர்கிட்ட அவ்வளோ அடி வாங்கினாலும் நீ வெளியே சொல்லாம இருந்தியா, அதே மாதிரி இப்போ நான் இவ்வளவு வேலைகளை பண்ணியிருக்கேன், இந்த வேலைகள் எதுவுமே நீ வெளியே வராம பாத்துக்கணும் என்ன அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அம்மாக்கு இவ எப்படிப்பட்டவர் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. அப்படியே கற்பதா. இதுக்கு அடுத்த நாள் காலையில திலீபன் தன்னோட வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக சண்முகம் அந்த இடத்துக்கு வர கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவரோட ஐடி கார்டு காணும். சோ அந்த இடத்துக்கு போய் தேடிக்கிட்டே இருக்க பிரகாஷ் இருக்கா இல்லையா, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக கடைசியா அந்த ஜிஎம் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பொண்ணை 4
தமிழ்ல இருந்து வேலைக்கு வர சொல்லுங்க. அது அவரோட கடைசி ஆசையும் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கத்துல அந்த மெக்கானிக் இருக்கா இல்லையா, அவர் ஆபீஸ் வரும்போதுதான் அவருக்கு மேனேஜர் இறந்து போயிட்டார் அப்படின்ற தகவல் தெரிய ஆரம்பிக்குது. டெய்லி நீ அவருக்கு ஜூஸ் கொடுப்பேன், இப்போ அவர் இல்லப்பா, இனிமேல் என்ன பண்ண போறியோ, ஒரு மாதிரி சோகமா இருக்குல்ல புலம்பிக்கிட்டே இருக்கு. அதாவது கூட இருக்கவங்க புலம்பிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் இவரோட மைண்டுக்குள்ள அப்படியே ஓட ஆரம்பிக்குது. முகமெல்லாம் வேர்த்து போய் கையில ஒரு ஜூஸ் வச்சிருக்காரு. வேக வேகமா அந்த ஜூஸ் வாஷ் பேஷன்ல ஊத்திட்டாரு. ஒரு சில திரவியங்கள்லாம் இருக்கு, அதை எதுவுமே தெரியாத மாதிரி குலுக்கி கழுவிக்கிட்டே இருக்கு. பக்கத்துல அதாவது இவரோட பாக்கெட்ல ஒரு ஜெல் மாதிரி இருக்கு, அதை எடுத்து யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல புதைச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு இப்போதைக்கு தெரியப்படுத்தல. அப்படியே கற்பனை ஹரிணி இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை பார்க்கணும்னு இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்க இதை சண்முகம் கவனிக்கிறாரு. பார்த்ததும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணாரு அப்படின்றது இவருக்கு நல்லாவே தெரியும். இதனால என்ன பேசுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அழுதுகிட்டே அங்கிருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்க ஹரிணியும் எனக்கு பசி இதுன்னு கேண்டீன் போக ஆரம்பிக்கிறாங்க. கேண்டீனுக்கு பக்கத்துல ஒரு 2 பேர் நின்னுகிட்டு ஃபேக்டரியில நடக்கிற விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்க. காலுக்கு கீழே யாரோ மெர்க்குரிய லைட்டா புதைச்சு வச்ச மாதிரி இருக்கு. இது எப்படியா இந்த கேண்டீன் பக்கத்துல வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோட விளைவுகளை, அதாவது மனுஷனோட உடம்புக்குள்ள போச்சு அப்படின்னா முதல்ல இது மூளைக்கு தான் போய் சேரும். கொஞ்சம் கொஞ்சமா இது தங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கை கால்கள் அப்படின்ற எல்லாமே சேர்ந்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல ஆளே அவுட்டியா இது கேண்டீன் பக்கத்துல வந்திருக்கே, விசித்திரமா இருக்கையா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஜிஎம் இறந்து போனது. அந்த சண்முகத்துக்கு பயங்கர நல்லதா போயிடுச்சு. அவரோட கார் எடுத்து ஜாலியா சுத்துவான் இல்லைன்னு சொல்ல. அப்பதான் நேத்து இந்த காரை ஓட்டிக்கிட்டு இருந்தது சண்முகம் அப்படின்ற விஷயம் உள்ள இருக்க ஹரிணிக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ வேக வேகமா அந்த சண்முகம் யார் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல தூக்கிடப்பட்ட நிலையில, அதாவது அதோட உயிரை தானே மாச்சிக்கிட்டு அங்க இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் ஷாக்கு. பெரிய முதலாளி இறந்து போனதுல இருந்து எக்கச்சக்கமான மர்மமான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அங்க இருக்க ஒரு சில விஷயங்களை பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சதாசிவம் இருந்தார் இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ள போய் பொண்ணு கேட்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சண்முகம் போயிருக்காரு. என்னதான் ஒரே ஆளுங்களா இருந்தாலும் அவனோட தகுதி வேற, இவனோட தகுதி வேற. இதனால இந்த சதாசிவம் சண்முகத்தை பயங்கரமா அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு. நிறைய வேலைகள் எல்லாத்தையும் அதுக்கப்புறமா தான் வாங்க ஆரம்பிச்சாரு. அப்பத்துல இருந்தே மனுஷன் ஒரு மாதிரியா தான் பாருந்தா. இப்ப அவர் இறந்து போன துக்கத்துல இவனும் இறந்து போயிட்டு இருப்பானோ அப்படின்ற மாதிரி அரசல் புரசலா பேசிக்கிட்டே இருக்க. இப்போ வாய்ஸ் ஓவர்ல இந்த 4 பேர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அதாவது 4 பேர்ல ஒருத்தர் தான் இதை பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. இங்க நாம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யார் பண்ணாங்க அப்படின்றது. முதல்ல திலீபன் கிட்ட போனோம் அப்படின்னா அவருக்கு இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் கிடையாது, பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாரு. ஒரு ஃபோர்ஸான முறையில கூட தள்ளி இருக்க மாட்டாரு. ஆனா அது மட்டும் இல்ல, அங்க இங்க எந்த விதமான ஆப்ஜெக்டும் கூட இருந்திருக்காது. கண்டிப்பா இவர் தள்ளி விட்டதால அவர் இறந்து போக கிடையாது. இதுக்கு நடுவில் அந்த திலீப் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஐடி கார்டு மாறி போயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த பில்டிங்ல இருந்து எடுத்திருப்பாரு. நம்மளோட ஐடி கார்டு இவங்க கிட்ட இருந்தது, அதாவது சண்முகம் கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா அவன் எதுக்காக அந்த பில்டிங்க்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாரு. இப்போ இந்த திலீப் அதை விட்டுட்டு ஹரிணி கிட்ட போறோம் அப்படின்னா அவங்க பயங்கர கோபத்துல இருந்ததுலாம் உண்மைதான். ஆனா அதையும் தாண்டி உங்க அம்மா உப்புமால விஷம் கலந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷம் கலந்த உப்புமாவை அந்த மனுஷன் இருக்கிற வேலையில சாப்பிட்டே இருக்க மாட்டார். ஸோ சாப்பிடாத உப்புமாவால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி டிப்ரெஷன்ல போயிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த கொலையை பண்ணல. இப்போ 2 கிளியர் ஆயிடுச்சு இல்லையா. 3வதா பிரகாஷ் கிட்ட போறோம் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு மென்டலா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதனால இவர் இந்த கொலையை பண்ணியிருப்பாரா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா கரண்ட் ஷாக் வைக்கும்போது அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு இவர் விழுந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி நினைச்சுதான் பயந்துகிட்டு இருந்தா இல்லையா. கரண்ட் ஷாக் அடிச்ச அந்த மிஷின் சண்முகத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல மிஷின் ஷாக் அடிக்குது என்னன்னு பாரு யாரும் சொல்ல ஒரு பீஸா அவுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பா இல்லையா. ஸோ அங்க கரண்ட் ஷாக் அப்படின்றது அப்போ அந்த மிஷின்ல கிடையவே கிடையாது. ஸோ இந்த விஷயமும் இங்க ஃபால்ஸ் ஆகுது. 3வதா இந்த நபரும் இதை பண்ண கிடையாது. ஸோ இந்த 3 பேரும் இல்லை அப்படின்னா 4வதா யார் இருக்காங்க அப்படின்னா அந்த சண்முகம் தான். அதை தாண்டி சண்முகம் டெய்லி அவருக்கு ஜூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அதுல ஒரு திரவியம் இருந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது புதைக்கப்பட்ட அந்த மெர்க்குரி தான். ஸோ இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த சண்முகம்குள்ள இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அப்ப சாகும் போது கூட ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த காரணத்தை கூட சொல்லலாம். அதையும் தாண்டி மத்த 3 பேருமே பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளால கெடுதல நினைச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா சண்முகம் பாத்தீங்கன்னா லிட்டரலி இங்க ஒரு கெடுதல பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அதாவது ஹரிணியை கெடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான சீனை வச்சிருப்பாங்க. இது மூலமா இவர் இதை பண்ணிருக்கதா எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு கில்ட்டை ஏத்துக்க முடியாததாலதான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரியோ இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்தோட கதை விளக்கமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.